மாறி இவர் ஆபத்தில் விட மாட்டார். லெஜண்ட் ரசிகர் மன்ற மாநில தலைவர் திரு முத்துதுரை அவர்களின் ஆலோசனைப்படி லெஜண்ட் ரசிகர் மன்ற செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் 143 ஆட்டோ, அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இது வந்து லெஜண்ட் அவர்கள் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தம்பி சுதாகர் அவர்கள் இந்த செயலை செய்திருக்காரு. அவருக்கு என் அதே மாதிரி இந்த 143 ஆட்டோல ஒட்டுவதற்கான காரணம், லெஜண்ட் அவர்கள் எப்பவுமே சொல்றது அன்பானவர் அப்படின்ற. அன்பு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஐ லவ் யூ அப்படின்றது. ஐ லவ் யூ அப்படின்னாக்க 143 அதான் அர்த்தம். அதை வெளிப்படுத்தும் விதமாக 143 ஆட்டோவுக்கு லீடர் அந்த படம் போட்ட அந்த ஸ்டிக்கரை ஆட்டோ பின்னாடி எல்லாம் இங்கே ஒட்டியிருக்கோம். இங்கே சென்னையில் இங்கே வந்து சுதாகர் அவர்கள் இந்த வேலையை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் சிதம்பரத்தில் அங்கே உள்ள தலைவர், கோயம்புத்தூரில் அங்கே உள்ள தலைவர், தூத்துக்குடியில் அங்கே உள்ள தலைவர், திருச்சியில் அங்கே உள்ள தலைவர், இப்படி அவங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட்டோ ஓட்டி இந்த லீடர் படத்தை விளம்பரப்படுத்தும் விதமாக லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருமே இந்த வேலையை செய்துட்டு வரோம். முதல் முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் நமது செயலாளர் சுதாகர் அவர்கள் இந்த வேலையை வந்து துவங்கி வச்சிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்து. அதே மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னாக்க, விஜய் சார் அவர்கள் அரசியலுக்கு போனதுனால அந்த வெற்றிடத்தை இப்போது லீடராக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் தான் அந்த இடத்தை பிடிக்க போறாரு அப்படின்னு. இது நான் சொல்லலங்க, நான் சொல்லல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கமலா திரையரங்கில் லீடர் படத்தோட டீசர் வெளியாச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 ரசிகர்கள் அவங்க எல்லாருமே சொன்னது, விஜய்க்கு பிறகு லீடர் தான், விஜய்க்கு பிறகு லெஜண்ட் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ரசிகர்களே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இது வந்து என்னுடைய கருத்து இல்ல, ரசிகர்களோட கருத்து. ரசிகர்களே சொல்லிட்டாங்க விஜய் சாருக்கு பிறகு நமது லெஜண்ட் அவர்கள் தான் அப்படின்றது. அதனால இது வந்து மக்களோட தீர்ப்பு தான். அது மக்களோட ஆர்டர், லெஜண்ட் தான் லீடர். 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 இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வேன்ல லீடர் படத்தோட ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருந்தோம். அடுத்து ஃப்ளைட்ல ஒட்டுறதாக ஒரு பிளான் ஒன்று இருக்கு. இது வந்து நம்ம வந்து இப்போ வெளிப்படையா சொல்ல வேணாம், அது செய்துட்டு சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இருந்தாலும் பத்திரிகையாளர் நீங்க, யூடியூபர்ஸ் நீங்க கேட்டதுனால சொல்றோம். தம்பி அவர்கள் எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு, ஃப்ளைட்ல பறக்கும்போது கூட லெஜண்ட் அவர்கள் தெரியணும், அந்த லீடர் தெரியணும் அப்படின்ற ஒரு விதமாக. இதுக்கு முன்னாடி ரஜினி சாரோட அந்த கபாலி படத்திற்கு அதே மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அதற்கு பிறகு தமிழகத்தில் முதல் முறையாக லீடர் படம் போட்ட அந்த ஸ்டிக்கரை மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் அந்த ஏரோப்ளேன்லேயும் ஒட்டுறதாக ஒரு பிளான் இருக்கு. அப்படி சப்போஸ் ஏரோப்ளேன்ல ஒட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னா ஹெலிகாப்டர்ல கண்டிப்பாக ஒட்டப்படும். இதுல இருந்து மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேங்க, ஹெலிகாப்டர்ல இன்னைக்கு நான் சொல்றேன், ஹெலிகாப்டர்ல லெஜண்ட் நடிச்ச அந்த லீடர் படத்தோட போஸ்டரை ஹெலிகாப்டர்ல ஒட்டி படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர் வாசல்லையோ தியேட்டர் மாடியிலையோ கண்டிப்பாக இது நடக்கும். புரியுதா? கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, படம் லீடர் படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு ஹெலிகாப்டர்ல லெஜண்ட் நடித்த அந்த லீடர் படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டி அந்த தியேட்டருக்கு மேல கண்டிப்பாக இந்த ஹெலிகாப்டர் சுத்தி தான் வரும். இதற்கு வந்து நானும் சரி, மாநில தலைவரும் சரி, மாநில செயலாளரும் சரி, கண்டிப்பாக லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அனைவரோட ஒத்துழைப்போட ஹெலிகாப்டர்ல லீடர் படத்தோட ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுவோம். மக்களோட ஆர்டர், லெஜண்ட் தான் லீடர். தேங்க்யூ. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. ஹெலிகாப்டர் வந்துச்சா இல்லையா? அதுக்கு பேர் ஹெலிகாப்டர் தானே சார்? சொல்லுங்க, அதுக்கு பேர் ஹெலிகாப்டர் தானே? இப்ப நான் சொல்றேன், கண்டிப்பாக ஹெலிகாப்டர் அதுல ஸ்டிக்கர் போட்டு லீடர் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு
ஹெலிகாப்டர்ல இருந்து பூ தூவப்படும். அது நடக்கலைன்னா பாருங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த நேரத்துல ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இது நடக்கும். நடக்கும், கண்டிப்பா நடக்கும்.